கல்யாணத்தை பார்க்கணும்னு எத்தனை வாட்டி ஆசைப்பட்டிருப்பப்பா. இப்போ நீ கூட இல்லையேன்னு ஏக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது திருமணத்துக்கு ஓடி வந்த மறைந்த அந்த பெண்ணுடைய தந்தை. எல்லாரும் திருமண விழாவில் சிரிச்சு சந்தோஷமா இருக்கும்போது தன்னுடைய தந்தை வந்திருக்காருன்ற விஷயத்த பார்த்த உடனே கண் கலங்கி போய் எல்லாரும் தன்னுடைய தந்தை தத்துரூபமா இருக்காருன்றதை புரிஞ்சுக்கிட்டு, அப்பா எழுந்து வாங்கப்பா, நான் இங்கதான்ப்பா இருக்கேன், அப்பா என்னை பாருங்கப்பான்னு திருமண மேடையிலேயே கண் கலங்கி தந்தையை அழைக்கக்கூடிய காட்சிகள் காண்போரையும் கலங்கடிக்குது. எல்லா பெண் பிள்ளைங்களுக்கும் தன்னுடைய தந்தை தான் முதல் ஹீரோ. தந்தைகளுக்கும் மகள் பிறக்கும் போது இளவரசியா தன்னுடைய இன்னொரு தாயா கவனிப்பாங்க. செல்லமா வளர்த்த மகளுடைய திருமணத்தை பார்க்கணும்னு ஒவ்வொரு தந்தைக்கும் ஆசை இருக்கு. அந்த ஆசை எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை. தன்னுடைய தந்தை மறைந்த பிறகு தன்னுடைய தந்தை திருமணத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கு இந்த பெண்ணுக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு கீத்துடைய தந்தை இறந்த பிறகும் தத்ரூபமா அவர் அமர்ந்திருக்க மாதிரி ஒரு கிங் சைஸ் ஸ்டாச்சுவை இவங்களுடைய ரிசப்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கீத்து அண்ட் சுரேந்தர் அப்படின்னு அழைக்கப்படுற தம்பதிகளுடைய ரிசப்ஷன்ல மணப்பெண்ணுடைய தந்தைய ஒரு கிங் சைஸ்ல பெரிய சிலையை உருவாக்கி தத்ரூபமா அவர் அப்படியே உள்ள கொண்டு வரும்போது மேடையில இருந்த எல்லாருமே அப்படியே கண் கலங்கி போறாங்க. அவர் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வச்சிருக்கக்கூடிய சந்தன பொட்டு வரைக்கும் அப்படியே தத்ரூபமா அமைக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்த உடனே அவர் உயிரோட தான் இருக்காருன்னு உறவினர்கள் எல்லாரும் தட்டி எழுப்புறாங்க. மணமேடையில இருக்கக்கூடிய பெண் தன்னுடைய தந்தையை போய் கூப்பிடுறாங்க. எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த தந்தையுடைய சிலை பக்கத்துல நின்று எல்லாரும் குரூப்பா போட்டோ எடுத்துக்கிறாங்க. இல்ல மாப்பிள்ளையா இருக்கக்கூடிய சுரேந்தருமே கண் கலங்கி போறாரு. இது காண்போருடைய மனுஷன் கலங்கடிச்சிருக்கு. பிக்சல் போர்ட்ரேட் கிரியேஷன் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த மொமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணி அவங்களுடைய வெட்டிங் ஈவெண்ட்ல எப்படி இருந்தது அந்த நிகழ்வுன்றதை பதிவு பண்ணியிருக்காங்க. கீத்து அண்ட் சுரேந்தர் ரெண்டு பேருமே கலங்கி போய் ஆனந்த கண்ணீர் விடக்கூடிய காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை தினேஷாகையும் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.